செக்கு கிடையாதுமா, கேஷ் தான் தர்றதா ஐயா சொல்லியிருக்காங்க. ஆமாயா, 2 கிலோ கல்ல கட்டி தொங்க விடியா வச்சு 12 வருஷம் ஆச்சு. அந்த பக்கம் பேசு, நான் ஏன் வர்றேன்? அவரே வர மாட்டாரு. இன்னைக்கு ஒரு பேமெண்ட்டுக்கே வழி இல்ல. உங்க அண்ணனா? அப்ப நான் என்ன தாய் மாமனா? அப்படின்னா அந்த போஸ்ட நான் ரிசைன் பண்றேன் சார். என் பொண்டாட்டி தான் சொல்லிருக்காளே, கூட்டமா இருக்கிறதுக்கு போகாதரா, டீ வாங்கி கொடுக்கணும், ஓரமா நின்று உறிஞ்சு குடிச்சிட்டு வந்துடுறான் இருக்கா. எங்க ஊர்ல 4 அடக்கமான பொண்ணு இருக்கு சுடுகாட்டுல, எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. அதான் இங்க வந்துட்டாங்க போல இருக்கு. மருமையை வீட்டுல விட்டுருக்க மாட்டாரு. கேளுமா கேளுமா, எல்லாத்துக்கும் என் காலம் மட்டும் தொடாதமா. போன வாரம் தொட்டா ஒரு சோடி செருப்பு காணாம போச்சு. வயசுல பெரியவங்களை எடுத்து பேச மாட்டாங்க. மாமியால அடிச்சு விரட்டி 6 மாசம் ஆச்சு. சொல்லணும்ல, எங்க வீட்டுல இருக்காங்க. என் மாமியா மாமனார் தான் இனிக்கணும். எனக்கு நினைச்சு என்ன போகுது? கசப்பு, துவர்ப்பு, புளிப்பு, இனிப்பு. நீங்க காலையில 4:30 ரூம் போட்டிருக்கீங்க, அது வரைக்கும் பேசுங்க. பேமெண்ட் இவர் போயிட்டாருன்னா வாங்குற சிரமம். 300 நாட்கள் என்னை கருவறையில் சுமந்தவளே. ஆயா 300 நாட்கள் என்னை கருவறையில் சுமந்தவளே, கல்லை பெற்றிருந்தாலும் கடவுளாக நினைத்திருப்பாய். கல்லை பெற்றிருந்தாலும் கடவுளாக நினைத்திருப்பாய். என்னை பெற்றவளை என்ன சுகம் கண்டாயோ? எனக்கு தமிழையும் தமிழ் பாலை மூட்டிய என் அன்னையை நான் வணங்குகின்றேன். நல்ல ஒரு தடவை ஆண்கள் பெண்கள் ஜோரா கைதட்டுங்க. பாப்பா கம்பி மேல நடக்கும். அவளை ராணா டார் முறுக்கு கம்பில இல்லைங்கிறான். தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நிலையாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கொடி வணக்கங்களை தெரிவித்து. என்னம்மா சொன்ன? தமிழன் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நிலை. இது யார் சொன்னது? ராமலிங்க பிள்ளை சொன்னது. எப்ப சொன்னாரு? அப்ப சொல்லிருப்பாரு. இப்ப சொல்லியிருந்தாரு, அது 2 கிழிச்சு போட்டு விட்டு தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் நில்லடான் இருப்பாரு. காசு வாங்கிட்டு போத்தேன். இவன்ட்ட போய் கேக்குறேன், சேச்சா வாங்காம விட மாட்டோமா? நம்ம பிரிச்சுக்கிறோம்டா. அப்படியே கொடுத்தாலும் வாங்குற மாதிரி வளர்ந்துருக்க. பழைய பாக்கி வைக்காதன்னா கேக்குறியாடா? ஜிஎஸ்டி முதற்கொண்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆமா இல்லையா? இல்ல, நீ பாண்டிச்சேரியில வந்திருக்காய், எல்லாருக்கும் தெரியுமா? எங்க வீட்டுல இருந்து 240 கிலோமீட்டர் வித்தியாசம். அட குடியார பயமால கணக்கு கரெக்டா சொல்லுது. யார் பேசணும்? மழை பெஞ்சா மண் வாசனை தான் வரும். பூவ மூந்தா பூ வாசனை வரும். பட் இந்த கௌதமி நினைச்சா வாசம் வரும். வாசமான கௌதமி இப்ப வந்திருக்கிறேன். கார்குழல் கண்ணனே, கார்குழல் கண்ணனே, இப்பட்டிமன்றத்தின் மன்னனே, அழகான பெண்களுக்கெல்லாம் இதுக்கு நீ சொல்லாமலே இருந்திருக்கலாம். வந்து நான் கேக்குறப்ப என்ன பிரச்சனை? எனக்கு 3 நாளா கழுத்து வலி. கோபிசாருக்கு என்ன பிரச்சனை? பாவம் கால் வலி. மஞ்சளுக்கு என்ன பிரச்சனை? மூலம் பௌத்திரம் பல வியாதிகளோடு சுத்தி கொண்டு இருக்கிறான். பிரச்சனை வச்சுக்கிட்டு வந்தது ஆண்கள் உழைக்கிற ஆண்கள் மிஸ்டர் மஞ்சுநாதன். எவ்வளவுதான் நீங்க ஆண்கள் செருப்பு தேய உழைச்சாலும் செருப்பு வீட்டு வாசல் தான் முடியும். வீட்டுக்குள்ள கொண்டு முடியும். ஞாபகம் நீ ஒண்ணு தெரிஞ்சுக்கம்மா, எப்படித்தான் பொம்பளை ஆளு சீவி முடிச்சு சிங்காரிச்சு பவுடர் அடிச்சாலும் பொட்டை முன்னாடி தான் ஒட்ட முடியும், பொறடியில ஒட்ட முடியாது. நீ தெரிஞ்சுக்க. நீ 50,000 ரூபாய்க்கு பட்டு சேலை வாங்கினாலும் இடுப்புலதான் சொருக முடியும், தலையில சொருக முடியாது. நீ தெரிஞ்சுக்க. நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க, எவ்வளவு பெரிய சவுளி கடை ஓனருக்கு புள்ள வந்தாலும் பிறக்கும் போது ட்ரெஸ் இல்லாம அம்மனமா தான் பிறக்கும். நீ தெரிஞ்சுக்க.
எவ்வளவுதான் நீங்க அசைய சொத்து சம்பாதிச்சாலும் அசையா சொத்து சம்பாதிச்சாலும் உடன் அசைஞ்சாதான் யூஸ் பண்ண முடியும். அதை ஞாபகம் செய்யுங்க. நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க, உங்க அப்பா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் செத்ததுக்கு அப்புறம் பிரீசரை வாடகைக்கு தான் எடுக்க முடியும், சொந்தமா வாங்கி வச்சுக்க முடியாது, தெரிஞ்சுக்க. அதுதான் நானும் சொல்றேன். கட்டின மாலை சாமிக்கு செத்தவனுக்கானு பூவை பறிச்சவனுக்கு தெரியாது, பூவை கட்டுவதற்கு என்ன வேணும்? வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? எந்திரிச்சா காப்பி, எந்திரிக்காட்டினா பால், அவ்வளவுதான் வாழ்க்கை, தெரிஞ்சுக்க. அவ்வளவுதான் நானும் சொல்றேன். ஆடம்பரமா வாழணுங்கிறதுனால ஆகாயத்துல புதைக்க மாட்டாங்க, 6 அடியில தான் வைப்பாங்க. அதை ஞாபகம் செய்யுங்க. இதை விட சுருக்கமா சொல்லவா? வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? எந்திரிச்சா சோறு, எந்திரிக்காட்டினா அரிசி, அவ்வளவுதான் வாழ்க்கை. தங்க டம்ளர்ல பால் குடிச்சாலும், வெள்ளி டம்ளர்ல நீங்க தண்ணி குடிச்சாலும், புதைக்கிறதுக்கு அப்புறம் அந்த மண்பானை தான் சுத்தி வரும். தங்க தட்டு தங்க பானையை சுத்தி வர ஞாபகம் செய்யுங்க. இப்ப நான் எல்லாரும் கைதட்டுற மாதிரி சொல்லவா? வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா சார்? நம்ம தூங்கி எந்திரிச்சா நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம், எந்திரிக்காட்டினா நம்ம வேலையை 4 பேர் பார்த்துருவாங்க. இதான் வாழ்க்கைங்கிறது, வேற ஒண்ணு கிடையாது. நல்ல கைத்தை கொடுங்க சார். அரணா கைது கூட நமக்கு சொந்தம் இல்லைங்க. பெருசா என்ன படத்துக்கு உழைக்கிறேன்னு கேக்குறேன். மஞ்சுநாத் சார் வந்து சொன்னாரு, 50 ரூபா சம்பாதிக்கிறோம் பொண்டாட்டி 9 குரு காப்பி கிடையாது. மிஸ்டர் மஞ்சுநாதன், 50 ரூபா சம்பாதிக்கிற உனக்குலாம் எதுக்கு சார் கல்யாணம்? அப்படி கேள்வி சொல்றேன். கேட்டு சொல்லுங்க சார். நீல எதுக்குடா கல்யாணம் பண்ண? பெண்கள் கொஞ்சம் மட்டும் நான் அட வைக்கணும், கல்லு இருக்கு. நான் கேக்குறேன், சித்தால் வேலை செய்யும் போது இடுப்பு தெரியக்கூடாதுன்னு ஆம்பளை சட்டை அணிகிற சித்தால் பெண்களை நீ பார்க்கலையா? அப்படி கேளுமா, அப்படி கேளு. துப்புரவு பணியாளர் ஒரு கோட் போட்டு வேலை செய்யறாங்க, அதை நீ பார்க்கலையா? இல்ல, தோ இங்க நிறைய ஜவுளி கடையில பெண்கள் வேலை செய்யும் போது சேலைய கட்டிருக்காங்க, மேல கோட் போடலையா? இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது. எவ குஞ்சம் கட்டுறா, எவ நாடா கட்டுறா, நீ பார்த்து போய் இவ்வளவு குறை சொல்ற. நீ நாடாவை பார்த்தாக்க நாங்க என்னடா பண்ண முடியும்? அவன் காட்டுறான், நான் பாக்குறேன். அது ஏன் மைக்ல சொல்ற? ஆண்கள் உழைக்கிற ஆண்கள் நான் கேக்குறேன் சார். காலையில உங்க வீட்ல முதல்ல எழுந்திருக்கிறது யாரு? என் பொண்டாட்டி. வாசல்ல தண்ணி தெளிக்கிறது யாரு? என் பொண்டாட்டி. கோலம் போடுறது யாரு? என் பொண்டாட்டி. காபி கொடுக்கிறது யாரு? என் பொண்டாட்டி. பால் சாப்பாடு யாரு? என் பொண்டாட்டி. தண்ணி சாப்பாடு யாரு? என் பொண்டாட்டி. தயிர் சாப்பாடு யாரு? என் பொண்டாட்டி. சாப்பா போடுறது யாரு? என் பொண்டாட்டி. அங்க உங்களுக்கு என்ன வேலை? அவளை பாத்துக்கிறதே என் வேலை. எதுக்கு இப்ப அந்த ஆண்கள் எல்லாம் சிரிக்கிறீங்க? அப்ப நான் நியாயத்தை சொல்றேன், சிரிக்கிறாங்க. ஆண்கள் உழைக்கிற பணம் சம்பாதிக்க போறேன்னு கேக்குறீங்களே, உங்க மகன் என்ன படிச்சிருக்காரு? என் மகன் +2 படிக்கிறான். உங்க மகனுடைய கிளாஸ் டீச்சர் பேர் என்ன? கிளாஸ் டீச்சர் 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 தான். பேர் என்ன? தெரியாது. தெரியாது. உங்க மகனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? அவன் சாப்பிடுவான், அவங்க அம்மா கொடுக்கும். தெரியாது. அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் பேர் என்ன? 4 பேர் இருக்காங்க. அவனுக்கு நீங்க என்ன இருக்கீங்க? அப்பாவா? பெரிய வேலை. கை தட்டுங்க பெண்கள். என்ன படிக்கிறான், என்ன திம்பா, எங்க போறான், எங்க வரதுல கேட்ட பணம் சம்பாதிக்கிறான் மச்சான். உண்மையிலே என் பையனுடைய கிளாஸ் டீச்சர் பேரு எனக்கு தெரியாது, என் பொண்டாட்டிக்கு தெரியும். அவன் என்ன விரும்பி சாப்பிடுவான்னு எனக்கு தெரியாது, என் பொண்டாட்டிக்கு தெரியும். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது, அவன் என் பொண்டாட்டிக்கு தெரியும். ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், நான் காலம் பூரா கஷ்டப்பட்டு வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா அவனுக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறேங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். சார், ஆண்கள் ரொம்ப ஓபனாதீங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. ஆண்களுக்கு மனமில்லாத பூவுக்கு மதிப்பு கிடையாது. மனமில்லாத பூவுக்கு மதிப்பு கிடையாது. உழைக்காத புருஷனுக்கு மரியாதை கிடையாது. உத்தியோகம் புருஷ லட்சணம், கிறுக்கு பையன் கொடுத்துருவாங்களா? 10வது படிச்ச மஞ்சுநாதனுக்கு பிபிஏ படிச்ச பொண்ணு கேக்குதா? நீ கிளப்பி விட்டு போயிட்டா நான் செருப்படி வாங்கிட்டு கிடக்குறேன். இங்கேயே இந்த பேச்சு பேசுறாளே, வீட்டுல என்ன பேச்சு பேசுவேன்? அங்க பேச முடியாம தாண்டா இங்க வந்து பேசுறாளுவா. அங்க பேசினா மாமியா வாயில கடப்பாறையில குத்தும், இங்க 15,000 ரூபாய் கவர் போட்டு கொடுப்போம். காட்டுல பிறந்த மானம், வீட்டுல பிறந்த ஆணும் உழைச்சதா சார் ஆகணும். உழைச்சாதான் பொண்ணு, உழைச்சாதான் மரியாதை. அதுக்காக நீங்க உழைக்கிறீங்க. நான் கேக்குறேன், அம்மா தான் பிடிக்கும். முட்டை தோசை போட்டு தராங்க அவங்க அம்மா. வேணுமா வேணுமான்னு அம்மா கேட்டாங்களா? போதுமா போதுமான்னு கொண்டாடி எனக்கு சொல்றீங்க. முட்டை தோசை சாப்பிட்டு கூப்பிட்டே இருக்கேன் மஞ்சுநாதன். நான் கேக்குறேன், அம்மா தானே பிடிக்கும். நான் 5 பேரையும் பார்த்து கேக்குறேன், அம்மா தான் பிடிக்கும் சொல்றேன். நீங்க 5 பேரும் வீடு வாசல் மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டு என்ன வேலையா வந்தீங்க? நல்லா கேக்குது அந்த அம்மா. உங்களுக்கு தான் பொண்டாட்டி பிடிக்கல இல்ல, நீங்க ஏன் அம்மாவோடவே இருக்க வேண்டியதானே? நீ நம்ம 5 ஆம்பளையில ஏன் இங்க வந்தேன்னு கேக்குற. மேடம், நீங்க 2 பேரும் என்ன இப்ப எதுக்கு எல்லாம் சிரிக்கிறீங்க? புரிஞ்சவங்க கைதட்டுங்க. நான் சொன்னது என்ன சொல்ல வந்தேன்னு தெரியும் உங்களுக்கு. இப்ப இருங்க, ஆண்கள் கைத்தட்டலாம் பயப்படுற பாண்டிச்சேரிக்காவது நான் கிடையாது. இப்ப பாக்குறீங்களா பெண்கள் அக்கா? எங்க தட்ட சொல்லு. சும்மா 10 பெண்கள் இருந்தாலே பத்திரக்காளி மாதிரி ஆடுவேன். இங்க 500 பெண்கள் இருக்காங்க அக்கா. சாத படித்த பெண்கள் வாழ்ந்தது ஒரு காலம், சரித்திரம் படிக்கும் பெண்கள் வாழ்ந்த ஊர்ல தட்டுக்காதீங்க பெண்கள். அடே அப்பா, ஆயா வரை கைத்தட்டுறீங்க அர்த்தம். ஒரு ஆயாவுக்கு தட்டுறாங்கன்னு அர்த்தம்.
நான் கேக்குறேன் இப்ப சார். எங்க ஆளுகளை காப்பாத்தி விடுவா? கேளுங்க. எங்க பங்காளிகளா நம்ம கௌரவ பிரச்சனை ஒரு தடவை நம்மளை காப்பாத்துங்க. எங்க அங்க ஒரு தாத்தா கை தட்டுறாரு. அவர் ஆம்பளை தானே. ஆண்கள் உழைக்கிறேன்னு சொல்றீங்களே சார். ஆ. உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கோழி மாதிரி எடுத்து காக்கா மாதிரி குளிச்சு எறும்பு மாதிரி வேலை செஞ்சு எறும்பு மாட்டை வேலைக்கு அனுப்பிட்டு மாடு மாதிரி துணி துவைச்சு ஆந்த மாதிரி வாழறது நீங்களா நாங்களா? சரியான கேள்வி. சொல்லுங்க சார். ஒரு பெண் வீட்டுல கோழி மாதிரி எந்திரிச்சு காக்கா மாதிரி குளிச்சு எறும்பு மாதிரி வேலை செஞ்சு மாடு மாதிரி உழைச்சு ஆந்த மாதிரி தூங்குறா. மொத்தத்துல அவன் மனுஷியா இல்ல. நீ சொல்ல வர்றது அதே. ஆமா நான் மனுஷி கிடையாது. ஆ. ஏன் நாங்க குடும்பத்துல வாக்கப்பட்டிருந்தா பரவாயில்ல. ஆ. நாங்க தான் வண்டலூர் சூழல வாக்கப்பட்டிருக்கோமே. நீ சூக்கு எதுக்கு போனேன்? அதே அப்பா ஆண்கள் உழைக்கிற ஆண்கள் சார். ஆண்களை குறை சொல்ல நான் வரல. ஆ. ஒரு ஆண் உழைச்சா அந்த குடும்பம் மகிழ்ச்சியா தான் இருக்கும். ஆ. எந்த மாற்று கருத்து கிடையாது ஆ. சார். ஆண் உழைச்சா அந்த குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா வீட்ல இருக்கிற ஒரு பெண் பொறுப்பா இருந்தா 7 தலைமுறை மகிழ்ச்சியா இருக்கும். தட்டு கைய பெண்கள். ஆ. அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்துக்காக வாழறது ஆம்பளை பிள்ளை. அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்துக்காக வாழறது ஆம்பளை பிள்ளை. அப்பா அம்மா சொத்தா நினைக்கிறது பொம்பளை பிள்ளை. தட்டுங்க. ஆண்கள் ஏன் பேர் வந்தது? அதாண்டா சொத்துக்கு லோன் போடுறாங்க. ஒரு மகன் பிறந்தா அவ சாகர வரையும் ஒரு தாய்க்கு மகன் தான். ஆ. பிறந்தப்பையும் மகனா, கல்யாண நாள் மகனா, கட்டையில போனாலும் நீ மகனா. ஆ. ஆனா ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா ஒரு பாதி வயசு வரையும் அப்பா அம்மாவுக்கு மகனா தெரியும். ஆ. அதுக்கப்புறம் அப்பா அம்மா வயசாயிட்டா நாங்க தாயா தெரியுமே. அப்படிப்பட்ட பெண் பொறுப்பா தட்டுங்க கைய பெண்களா. ஆ. இவ்வளவு மக்களே பேசி மஞ்சுநாதன் சார் மகாராஜன் சார் நடுவரா இருந்தாதான் நீங்க வருவீங்கன்னு சொன்னீங்களே. ஆ. யூடியூப் இருக்கிறதுனால இந்த விஷயத்தை சொல்றேன். எந்த ஊர்லயும் சொல்லக்கா. என்ன 4 லேடிஸ்க்கும் மகாராஜன் சாருக்கும் தொடர்பு இருக்கு. 4 பொம்பளைல கொடுக்க தொடர்பு. ஐயோ 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 ஐயோ. இல்ல 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 நானெல்லாம் கௌரவமான குடும்பத்துல பிறந்தவன். பொண்ணுக்கே வழி இல்ல. ஊரடகத்துல எனக்கு மதிப்பாங்களா? கூப்பிடுவியா இனி நடுவரா? நாளைக்கு எனக்கு குக்குமத்து கோபாலி விட்டு திறந்து விட்டுருவாங்களே. 4 பொம்பளை கூட உள்ளமே உனக்குதான். உள்ளத்தை எங்கே கொடுத்துட்டு எங்கே பாடிட்டு இருக்காரு. பொண்ணுக்கே வழி இல்லையே. எனக்கு தான்டா. உள்ளமே உனக்கு நீ பாண்டா நம்பலாமா மஞ்சுநாதன்? 4 லேடிஸ் ஒருத்தர் 2 பேர் இல்லனே. பொம்பளை புள்ள பொய் சொல்வனா? அவன் சொல்லுவாளா? சொல்லுவாளா? அது நான் கௌதமி பொய் சொல்வலா? அவன் சொல்ல மாட்டா. நெருப்பில்லாத புகையுமா? நீ தேவகோட்டையில் இருக்கிறவன் பாண்டிச்சேரியில் இருக்கிற சிவகங்கை மாவட்டம் எங்க இருக்கு? என் ஊர் எங்க இருக்கு? அத்தனை தூரம் போயிருக்குது. இடையில இருக்கிற கோபிச்செட்டி வேலைக்கு வரலையே. இந்த டீம்ல கூட நிரூபிக்கவா? இந்த 5 பேர் ஒரே ரூம்ல தான இருக்கீங்க மஞ்சுநாதன். ஆமா. இந்த டீம்ல ஆண்களை பத்தி சொல்ல வேணாம். நிரூபிக்கவா? அண்ணே மகாராஜன் சாருக்கும் 4 லேடிஸ்க்கு தொடர்பு இருக்கா இல்லையானே? ஐயோ கூடுதலா இருக்குங்கிற ஆடே ஆடே மரத்து கட்டியே வாட அடிமாரத்து குஞ்ச கட்டியே மோசம் போயிட்டே மஞ்சுநாதன். இப்படி மோசம் போயிட்டாடு. நீ எல்லாம் படிமரத்துக்கு வருவியாடா? இன்னைக்கு இந்த கோபி சார் ஆண்கள் உழைக்கிறாங்க. இவங்க அப்படியே மக்களுக்கு அட்டாட்டப்பா. எனக்கு 4 லேடிஸ் ஒருத்தர் 2 பேர் இல்ல. ஆ. 8 பேர் அவன் கூடன்னு சொல்றானே. இந்த வருஷம் தான் என்னை கூப்பிட்டுருக்காங்க. அசிங்கப்படுத்தி அடுத்த வருஷம் கூப்பிட விடாம பண்றதுக்கு தானே இந்த பிளான் பண்றீங்க. ஆ. அக்கா சொல்லிடலாமாக்கா? 4 லேடிஸ்க்கு மகாராஜன் சாருக்கு தொடர்பு இருக்கு. நான் நிரூபிக்கவா சார்? நிரூபி. ஒரு வரல விடுங்க. நம்பர் 1 உன்னை பெற்றவள். அப்பா எங்க அம்மா. 2வது உன்னுடன் பிறந்தவள். எங்க அக்கா. 3வது உனக்காக பிறந்தவள். என் பொண்டாட்டி. உன்னால் பிறந்தவள். என் மக. 4 லேடிஸ்க்கு உங்களுக்கு தொடர்பு இருக்கா இல்லையா? அப்படி பார்த்தா எனக்கு 7 பேருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லு. 7 பேர் எப்படி? இப்ப நீ குறிச்சுக்க. எங்க அம்மா 1, 4 அக்கா, 4 1 5, என் பொண்டாட்டி 1, என் மக 1. இனிமே சொல்லு தேவட்ட மகாராஜனுக்கு 7 பொம்பளையாளுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லு. நான் ஒன்றும் கவலைப்பட. எனக்கு அப்பவே தெரியும் தங்கத்துல வாங்க தரம் இருக்கு. தங்கத்தை கிடக்குற பீத்து இருக்கு. ஆறாலும் மகாராஷ்டிரா தப்பு சொல்லுவாங்களா? நல்ல கை தட்டுக்க. சூப்பரான நடுவர். விளையாட்டு ஒரு நடுவர் இந்தியாவில் உண்டா என் தங்கம். ஏண்டாடி 2 செகண்டுக்கு முன்னாடி மண்ணவாரி தூத்துனேன். எப்படா அப்படியே மாறுறீங்க? அதுக்குதான் அந்த பக்கம் சேராதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? இந்த பக்கம் சேர்ந்தா தானே என் பொழப்பு ஓடுது. உலப்பு போகும் சார். ஆனா அவன் நல்லவன் தான். பாசம் 1000மே இருந்தாலும் எங்க அண்ணன் அப்படியா? தாயா பிள்ளையா தான் வாயும் வயிறும். என்ன அப்படி சொல்றீங்க? நான் இவ்வளவு நாளா ஒண்ணுன்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கும் மஞ்சள் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா எங்களுக்கு வேற வேற.
ஆமா ஆமா, உடனடி ரிலீஸ். இப்ப இந்த ஊரோட 1000 கேள்வி கேட்க நான் 2000 பதில் சொல்லுவேன். சார், ஒரு நிமிஷம் சார். ஆ. டேய் தம்பி, கருவேப்பிலை நீதான். நீதான். கருப்பு தான் எனக்கு பிடிக்கும், சும்மா இரு. தங்க, நான் 4 பேரும் கேக்குறேன். நான் யாரோடக்கு அத்தை சொல்லு. அத்தை. சித்தியா? அவன் சித்திங்கிறாயா? வந்தவனேக்கா அழகா சிரிச்சாங்க. அழகா சிரிக்கிறானே. நமக்கு தான் 2 பொம்பளை பிள்ளை இருக்கு. ஒத்த பிள்ளை இந்த ஊர்ல சம்பந்தம் பேசலாம் நினைச்சேன். எப்ப மஞ்சனா பேச்ச கேட்டு இவள சிரிச்சானோ, இவளுக்கு பொண்ணு குடுக்குடா முடிவு பண்ணிட்டான். அவனும் வந்தவனும் பொண்ணை கட்டலாம் தான் நினைச்சான். இப்ப வேணான்னு முடிவு பண்ணிட்டான். ஆத்தாவுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்கே, உன் மவளுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்குவா, வேணான்னு முடிவு. இந்த கல்யாண செட்டெல்லாம் கை தட்டுறீங்க. இந்த ஓ போடுறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். கல்யாணம் ஆச்சுனா என்ன விட மொக்க பிகர் தான் உங்களுக்கு பொண்டாட்டி அவரு ஞாபகம் வச்சு சொல்றேன். நீ கவலைப்படாத பங்காளி, இதை விட மொக்க பிகர் தமிழ்நாட்டுல கிடையாது. நீ தைரியமா இரு. நான் கேக்குறேன் சார். தருதலிங்க தரமாக்குறது யாரு? யாரு? மனைவி. முட்டாள அறிவலைக்கிறது யாரு? மனைவி. மாட்டாங்கள கூலாக்குறது யாரு? மனைவி. கீரவாக்குறது யாரு? மனைவி. மண்ணாக்குறது யாரு சார்? மனைவி. மனைவிங்கிற பெண் தட்டுக்காரங்க. மண்ணில் இருந்தவனை மண்ணுக்குள்ள கொண்டு சேர்த்தது யாரு? அதே மனைவி. நல்லவனை குடியார பயலாக்குறது யாரு? அதே மனைவி. சும்மா இருந்தவனை பிச்சுக்கிட்டு அதே மனைவி. ஆம்பளை கை தட்டி காப்பாத்தி கொடுக்கப்பா. ஆண்கள் ஏன் பேர் வந்துச்சு? ஆண்கள் ஏன் பேர் வந்துச்சுன்னா, அந்த குடும்பத்தை ஆள்கிறவன் ஆண்டவன், அதனால் அவன் ஆண்மகன். ஆணுடைய தலையெழுத்து ஆண்டவனே மாத்த முடியாது. ஆத்துக்காரி மாத்திரம் ஒரு நிமிஷத்துல. அவன் மாத்துவா. ஆண்கள் ஏன் பேர் வந்துச்சு? ஆத்துக்காரி மாத்துனதுனால அவன் ஆண்கள். என்னத்த ஆண்களுக்கு பேரை மாத்த முடியும்? புருஷனை தான் கேரக்டர் மாத்தலாம். ஆண்கள் ஏன் பேர் வந்துச்சு? சிலர் எல்லாம் செருப்பா அடிச்சாலும் மாத்த முடியாது, தெரிஞ்சுக்க. சார், பழைய செருப்புக்கும் புது செருப்பு வித்தியாசம் இருக்கு. என்ன இப்படி சொல்ற? தெரியுமா உங்களுக்கு? பழைய செருப்பு பிஞ்சிச்சுன்னு மாத்தாதீங்க. அது கால்ல போட்டா எதமா இருக்கும். புது செருப்பு காலை போட்டு அறுக்கும். வச்சு போட்டுங்க. ரெண்டுமே பழைய செருப்பும் புது செருப்பும் மேலதான் இருக்கும், கீழே இருக்காது. அது தெரியுமா உனக்கு? முதல்ல ஷோரூம்ல பாத்தீங்கன்னா புது செருப்பு ரேக்ல மேல இருக்கும், ஆமா. பழைய செருப்பு எங்க மேல இருக்கும்? முருங்கை மரத்துல கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. சரி, ஆண்கள் ஏன் பேர் வந்துச்சு? ஆண்கள் ஏன் பேர் வந்துச்சு? ஆண்கள்னு ஏன் பேர் வந்துச்சு? நான் சொன்னனே கை தட்டுறீங்களாக்கா? ஆண்கள் ஏன் தெரியுமா ஆண்களுக்கு பேர் வந்துச்சு? எந்த லேடிஸ் போனாலும் பெண்கள் ஏன் பேர் வந்துச்சு? பெண்கள் ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா? பேரழகா இருக்கறதுனால பெண்கள். அதுகளுக்கு பேன் உடிச்சு திடுறதுனால பெண்கள். அது பெண்கள் வந்து பெண்களா மாறிடுச்சு. அவ்வளவு. நான் கேக்குறேன், உங்களுக்கு காபி பிடிக்குமா டீ பிடிக்குமா? காஃபி, கார சட்னி பிடிக்குமா தேங்காய் சட்னி, பழையது பிடிக்குமா பிரியாணி பழையது, பிடிக்குமா? வேட்டி சட்டை பிடிக்குமா? வேட்டி சட்டை, மனைவி பிடிக்குமா தங்கச்சி பிடிக்குமா? மனைவியோட தங்கச்சி, மனைவியோட தங்கச்சி எங்கிட்டு வந்து மாமியார் சேர்ந்து வந்துச்சு. மாமியார் எங்க சார் வந்தாங்க? என் மாமனார் குடிச்சிட்டு வந்தாரு. ரோட்ல போறவங்க மாமியார் சொல்றீங்க. நான் கூப்பிடுவேன், அந்த அம்மா ஒத்துக்கிறாது. கண்ணாடியும் மனைவி ஒண்ணே. எப்படி சொல்ற? நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம், நீங்க அழுதா நாங்க அழுவோம், நீங்க அடிச்சா நாங்க அடிப்போம். நாங்க முத்தம் கொடுத்தா அது மட்டும் கொடுக்க மாட்டாங்க. அடிக்கிற கை தான சார் அணைக்கும். அதை மட்டும் சொல்லாதம்மா. நேத்து என் மயன்ட்ட அடிக்கிற கைதாண்டா அணைக்குங்கிறேன். அவன் சொல்றான், அப்ப எங்க டீச்சர் அடிக்குது அணைக்கவே மாட்டேங்குதுன்னு கேக்குறாயா. என் பொண்டாட்டி சொல்றான், அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான், இவனை மதிய கிரிமினல் ஆக்குறாங்கிறாமா. ஆனா இந்த ஊர்ல கூட அடிக்கிற கை தான் அணைக்கும் நிரூபிக்க முடியும். நிரூபிச்சுட்டா நிரூபி. ஏன் சம்பளத்தை இந்த ஊர் கோயில் உண்டியில போட்டு நான் போயிட்டே இருக்கேன். நிரூபிக்க முடியாதுன்னா உங்க சம்பளத்தை இந்த ஊர் கோயில் உண்டியில போட்டு நீங்க அப்ப வருஷம் நம்ம பட்டிமன்றம் உண்டு, உண்டியலுக்கு காசு வந்துரும்ல. இப்ப நிரூபிக்கிறேன். இந்த தங்க குட்டி ஏய் இங்க பாரு. என்னவா சபத வேலை ஓடு. அவன் ஓடிட்டான்ல. இல்லையா நீ 5 பேரையும் கேக்குறேன். தங்க அத்தை கேக்குறது பதில் சொல்லு, ஓகேவா? அம்மா அடிக்கிறான்னு வச்சுக்கேன், அடிச்சது அம்மா தான் தெரிஞ்சாலும் 10 நிமிஷம் கழிச்சு அம்மாவை கட்டி பிடிச்சு பிடிக்குதானே? இல்லன்றாங்க. இல்ல ஏதோ சதி நடக்குது. ஒரு சதி நடக்கல. தங்க அத்தைய மட்டும் பாரு, அறிவு கூர்மையா வேலை செய்யும். அதனாலதான் அவங்க குழம்பி போய் நிக்கிறாங்க. அத்தை கேக்குறது பதில் சொல்லு. அம்மா நம்ம அம்மா நம்மள தானே தங்க அடிப்பாங்க, அடிச்சது அம்மா தான் தெரிஞ்சாலும் 10 நிமிஷம் கழிச்சு அம்மாவை கட்டி பிடிச்சு பிடிக்குதானே? இல்லன்றாங்க. அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? உனக்கு யார் தங்க பிடிக்கும்? அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? அப்பா பொம்பளை பிள்ளையிலே சதி வைக்குது. பொம்பளை பிள்ளை எப்பவுமே அப்பாவை தான் பிடிக்கும். ஏன் ஏன் தெரியுமா? சொத்து சம்பாரிச்சு வச்ச அப்பா கடைசி காலத்துல யூரின் போய் கிடந்தா கூட பாத்துட்டு மூக்க புடிச்சிட்டு போறவே ஆம்பளை பையன். ஆனா அப்பா கட்டின வேட்டியோட யூரின் போய் கிடந்தாலும் மாத்து துணி மாத்திரவ யாருன்னா பெத்த பொம்பளை பிள்ளை. அதனாலதான் பொம்பளை பிள்ளைக்கு அப்பாவை பிடிக்கும். நிறைய பேச்சு பேசுறாங்களாமா, பேச்சு வந்ததுல இருந்து என்ன பேச்சு கேக்குறேன் சார். இங்க ஆண்களுடைய ஆயுள் அதிகமாகனா ஒரே ஒரு டிப் சொல்றேன். என்ன? அது மகாராஜன் சாரோட பட்டிமன்றம்னா ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கோம். சொல்லு. உங்களுடைய ஆயுள் அதிகமாகணும்னா கோபி சார் இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க,
உங்களுக்கு சொல்றேன். ஆண்களுடைய ஆயுள் அதிகமா இருக்கணும்னா காலையில எழுந்த உடனே மனைவிக்கு முத்தம் கொடுத்தா 5 வருஷம் ஆயுள் அதிகரிக்குமா? நான் சொல்லல, இது விஞ்ஞான அறிவுக்கு. உண்மையிலே காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் முத்தம் கொடுத்தா வயசு 5 வயசு கூடும். ஒரு முத்தத்துக்கு ஆயுள். கொடுங்க, வேணாம்னு சொல்லலை. 2 கண்டிஷன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அவங்க பொண்டாட்டிக்கு கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். இன்னொரு கண்டிஷன், நீங்க தூங்கி எந்திரிச்சோன்னு கொடுங்க, வேணாம்னு சொல்லலை. பல்லு விளக்கிட்டு கொடுக்கணும். அப்பதான் குடும்பம் நிம்மதியா இருக்கும். சார், எல்லா இடத்துலயும் பெண்ணுடைய வயசு தான் சார். நீங்க லிஃப்ட்ல ஆண்கள்லாம் போங்க, முதல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போங்க, போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நீங்க கிளிக் பண்ணா கீழே இறங்குனா என்ன வாய்ஸ் வரும்? முதல் தளம். கதவை திறங்கள். திறந்தபின் மூடவும். கதவை நன்றாக மூடவும். யாருடைய வாய்ஸ்? லேடிஸ் வாய்ஸ். கூகுள் மேப்புக்கு போங்க, தாரமங்கலம் வரணும். உடனே போடுங்க தாரமங்கலம் டு சேலம். ஒண்ணு இல்ல, அவட நேத்து நான் திருநெல்வேலி பட்டிமன்றம் கூகுள் மேப் தான் போட்டேன். உள்ள ஒரு அம்மா பேசுது. ஸ்ட்ரெயிட் 20 kilometers, turn right, straight 2 kilometers, turn left. நைட்டு 11 மணி மூதேவி முட்டுச்சந்தில் கொண்டே விட்டுட்டு போயிட்டா. ரூட்டு சொன்னவன் தூங்கிட்டா உள்ள இருக்கியா? முடிச்சு பாக்குறேன், ஒரே சுடுகாடு மாதிரியே தெரியுதியா. இப்போ நீங்க நடந்து போறீங்க, ஒரு பொதுக்குடி இருக்கு, திடீர்னு விழுந்துறீங்க. எல்லாரும் போறோம், நான் மட்டும் விழுவுறேன். உங்களை கூட்டியாந்தல்ல விழுவேன். எப்படி விழுவீங்க? என்னன்னு சொல்லி விழுவீங்க? அம்மா அம்மா. ஏன் அம்மா அம்மா அழுவறீங்க? எல்லாருக்கும் துன்பம் வரும்போது ஏன் எல்லாம் அம்மா அம்மா அழுவறாங்க? ஏன்? அம்மா அம்மான்னு அவ கதறி பெத்ததனால தான் துன்பம் வரும்போது ஆண் எல்லாரும் அம்மா அம்மான்னு அழுறாங்க. தட்டி கதைய பண்ணுங்க. சரி ரைட். அடிபட்ட உடனே எல்லாரும் அம்மான்னு கத்துறான். சரியா போன உடனே என்ன பண்றான்? அப்பாடாங்கறான். ஏன்? அவளுக்கு செலவு பண்ணுவேன் அப்பா, அதனாலதான் அப்பாடா அப்படின்னு அவன் சொல்றான். நான் கேக்குறேன், மாமியார் அப்படிங்க பதவியை பண்ணுங்க. மருமக வந்ததுக்கு அப்புறம், மாமனார் அப்படிங்க பதவியை பண்ணுங்க. மருமக வந்ததுக்கு அப்புறம், நார் அப்படிங்க பதவியை பண்ணுங்க. மருமக வந்ததுக்கு அப்புறம் வீட்ல எத்தனை நார் இருக்கு? மச்சாண்டார் கொழுந்தண்டார் ண்டார் கொத்தனாரா? யாரா அவன்? கொத்தனார் இங்கேண்டா வர்றாரு. உங்க வீட்ல இருக்க நாரெல்லாம் மணக்கணும்னா மருமகன்ற பூ வரணும். ஒவ்வொரு மருமக பெண் நாங்களே எப்படி தெரியுமா? பூ மாதிரி. நாங்க அள்ளி பூ வாங்குறதோ அரளி பூ வாங்குறதோ கட்டின புருஷன் உங்க கையில இருக்கு. அது உண்மைதான். உங்க வீட்டுல இருக்க வரைக்கும் அள்ளி பூவா தான் இருக்கீங்க. எங்க வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் தான் அரளி பூவா மாறுறீங்க. குறுக்க பேசினா நல்லா அரளி விதை கூட அடிச்சு கொடுக்க தயங்க மாட்டேன். குடு வேணாங்களே. நீ மீன் குழம்பு வைக்கிற, டேஸ்டா இருக்கான்னு எப்படி பாப்ப? கரண்ட் எடுத்து கையில வச்சு டேஸ்ட் பாப்பா. கறி குழம்பு வைக்கிற, கரண்ட் எடுத்து கையில வச்சு டேஸ்ட். அதே மாதிரி அரளி விதை அரைச்சு நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு கொடுங்க, அப்புறம் சாப்பிடுறோம் நாங்க. இந்த தமிழ்நாட்டிலே மனைவிக்கு நடக்கிற அநீதி என்ன தெரியுமா? என்ன? ஒரு கருவாட்டு குழம்போ மீன் குழம்போ வச்சோம்னாக்கா உப்பு இல்ல காரம் இல்ல யார் சத்திக்கணும்? வச்ச பொண்டாட்டியை திட்டணும். பொண்டாட்டி எங்களை திட்டணும். அதை விட்டுட்டு எங்களை பெத்த எங்க அப்பா அம்மா ஏன் அந்த புருஷனை திட்டுறீங்க நான் கேக்குறேன். சார் சரியான கேள்வி சார் இந்த அம்மா கேக்குறது. இந்த கேஸ் ஹைகோர்ட்ல போனா கூட ஜெயிக்கும். குழம்பு சரியா வைக்கலைன்னா யாரை திட்டணும்? யாரை திட்டணும்? வச்ச பொண்டாட்டியை தானே திட்டணும். ஏன் எங்க அப்பா அம்மாவெல்லாம் திட்டியே நீங்க கேட்குற? ஏன் திட்டுறீங்க? சார் நான் கேட்கறது நியாயம்னா கைதட்டுங்க, இல்லாட்டினா வேண்டாம் சார். சார் இந்த பிஸ்கட் வாங்குறோம், சரியில்லை, கெட்டு போச்சு, யாரை திட்டுறோம்? தயார் பண்ண கம்பெனிக்காரனை திட்டுறோம். இப்போ தண்ணி பாட்டில் வாங்குறோம், சரியில்லை, யாரை திட்டுறோம்? தயார் பண்ண கம்பெனிக்காரனை திட்டுறோம். அப்போ நீ குழம்பு சரியா வைக்கல, யாரை திட்டணும்? உன்னை தயார் பண்ணி அனுப்ப உங்க அப்பா அத்தால திட்டுறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். சார், குடும்பத்தை பிரிக்கிறவ பெண்ணுன்னு சொல்றீங்களே, கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுது சார். இந்த இடத்துல சொல்றேன், பார்த்தா உங்களுக்கு தெரியாது, 3 வருஷம் மாதிரி தெரியும். மஞ்சள் 33 வருஷமா தெரியுது. அது உங்களுக்கு. எனக்கு 13 வருஷம் ஆகுதுக்கா. ஆனா இன்ன வரைக்கும் என் மாமியார் மாமனார்னு கூட்டு குடும்பத்தோட இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளை ஒரு தடவை ஜோர கைத்துல கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. என் மாமியார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சத்தியமா பிடிக்கும் சார். என்னடா உன் மாமியார் பிடிக்கும் துண்டு போடுத்தாண்டு, நீ சரியான பொம்பளையான உன் மாமியார் பிடிக்கும் துண்டு போடுத்தாண்டு, நீ நெச பொம்பளையான துண்டு போடுத்தாண்டு, நீ 4 பிள்ளைக்கு தாயினா துண்டு போடுத்தாண்டு. சார், ஒரு அந்த இருன்னு அவசரப்படாதனே. மிஸ்டர் மஞ்சுநாதன் சார், என் மாமியார் எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உங்க மாமியார் பிடிக்கல நீங்க தாண்டுங்க சார். என்னடா எத்தனை தாண்டு தாண்டுற? 3 மாமியாவாடா? ஆனால் உஷாரான ஆளியா, போனா மாட்டிக்கிறோம், போயிட்டு ரிட்டர்ன்ல வந்தா பாருங்க, இவன் முளைச்சுக்குருவான். சார், நாங்களா மாமியாவை பார்த்து அத்தை அப்படி சொல்றது இல்ல சார். அம்மா மாமியாவை மாமியாவை மாமனாரை பார்த்து நானா மாமா அப்படி கூப்பிடுறது இல்லக்கா, அப்பா அப்படி பண்பாடு தெரிஞ்ச பெண் சொன்னாலா? எந்த குடும்பத்துலடா அப்படி கூப்பிடுறாளுவ? மாமனாரை பார்த்து அப்பா
மாமியாவை பார்த்து அம்மா. அப்ப உன் புருஷனை பார்த்து அண்ணன் நான் கூப்பிடுவேன், உன் குழந்தை தம்பி நான் கூப்பிடுவேன். என்னையா நியாயம்? திட்டவோ தேடவோ ஒரு பெண் இருக்கிற வரையும் தான் எல்லா ஆண்களும் ஒழுக்கமா சந்தோஷமா இருக்க முடியும். உங்க 5 பேரையும் திட்டவோ தேடவோ ஆள்னா எப்படி இருப்பீங்க? நாங்க வந்து ஜாலியா இருப்போம். ரூம்ல கண்ணா லாட்ஜில ரூம் காசு கொடுக்கற வரைக்கும் இருப்போம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் போகணும், கொண்டாடிட்டு போகணும். உங்க 5 பேருக்கும் கை கால் விளங்காம போய் அந்த வர இழுவைய பாடுறா, கரெக்டா இருக்குதுடா. பெரியாஜபத்தில் அப்படி தாண்டா ஒருமா போயிட்டு இருந்துச்சு. இப்படி அடாடாடா, எங்க போகணும்? வீட்டுக்கு தான். மனைவி கிட்ட தான் போகணும். காலோடு நடக்கும்போது தெரியாது சார் மனைவியோட அருமை. காலோடு நடக்கும்போது தெரியாது, கோலோடி நடக்கும்போது மனைவியோட அருமை தெரியும் சார். நல்ல கோலுனி நடக்கிறம்மா. கிண்டல் பண்றதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு கோல் உண்டு. எந்த குச்சி ஊண்டி நடக்க போறோமோ தெரியல. குச்சா இருக்கு இல்லையா, குச்சி வச்சுதான் நீங்க கோலா நினைக்க கூடாது. அந்த குச்சிக்கு தெம்பு கொடுக்கறவ யாரு? உங்க மனைவி. உங்க மனைவியை நினைச்சு அப்படியே லைட்டா எக்கோவோட என்ன நினைச்சே நீங்க குழந்தையா இருக்கும்போது பாத்துக்கிட்ட ஒரு பெண் தான். நீங்க கட்டையில இருக்கும்போது கட்டையில போகும்போது கூட உங்களை பாத்துக்கிறது ஒரு பெண் தான். மஞ்சுநாதன் சொன்னார், சிக்கனமா இல்ல நீங்க உழைச்சி போடுறோம், மேக்கப் போடுறோம்ல அப்படின்னு சொன்னீங்களே. நான் கேக்குறேன், பெண்கள் நாங்க மேக்கப் போடுறதா இல்லன்னு சொல்றேன். நான் கேக்குறேன், பெண்கள் கண்ணிமைக்கு மேல போற ஐலைனர் எவ்வளவு ரூபாய்? ஐலைனர் 725 ரூபாய். 725 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்றேன் சார். உழைக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, இந்த புருஷ குடிக்கிற கோட்டரி எவ்வளவு ரூபாய்? நம்மளுக்கு தெரியாது. எவ்வளவு மஞ்சநாதன்? 250 ரூபாய். 250 ரூபாய். நான் கேக்குறது என்னன்னா, 725 ரூபாய் போட்டு ஐலைனர் வாங்குற நாங்க ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்றோம். உழைக்கிற புருஷ 250 ரூபாய் போட்டு கோட்டரி வாங்குறீங்களா? என்ன ஒரு வாரத்துக்கு தெரியுங்களா? இல்ல ஒரு நாளைக்கு வச்சு குடிக்கிறீங்களா? 10 நிமிஷத்துல குடிச்சிட்டு 1 நிமிஷத்துல யூரின் போறதுக்கு இந்த காலத்து பெண்கள் சிக்கனம் இல்ல. எப்படி சார் சொல்லலாம்? பச்சை துணி சரியான கேள்வி. நாங்க புடுங்குற மாதிரி கேட்டுட்டேன். நானும் புடுங்குறேன். ஏன் மொத்தமா வர்றக்கா? இந்த அம்மா என்ன கேக்குறாங்கன்னா, கண் இமைக்கு மேல போடுற ஐலைனர் 725 ரூபாய். பெண்கள் வாங்கி ஒரு வருஷத்துக்கு பயன்படுத்துறோம். ஆம்பளை 250 ரூபாய்க்கு குவார்டர் வாங்கி அரை மணி நேரத்துல குடிச்சுப்புட்டு 5 நிமிஷத்துல யூரின் போயிடுறியே, நீ உழைச்சி என்ன பண்ணன்னு கேக்குறேன். அம்மா, இந்த கண்ணி இமைக்கு மேல ஐலைனரை போட்டுக்கிட்டு நீங்க பஸ்ல போனா உங்களை எத்தனை பேர் பார்ப்பான்? 4-5 பேர் தான் பார்ப்பான். நான் குவார்டரை போட்டு வேட்டியை உருவிட்டு தெருவில் நின்றா என்னை எத்தனை பேர் பார்ப்பான் தெரியுமா? ஊரே சுத்தி நின்று வேடிக்கை பார்ப்பான். ரொம்ப சந்தோஷப்பட்டு கை தட்டாதீங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, பெண்கள் நாங்க போடுற லிப்ஸ்டிக், மஸ்காரா, ஹேர் ஆயில், நாங்க போடுற ஷாம்புக்கெல்லாம் எக்ஸ்பைரி டேட் இருக்கு, காலாவதி தேதி இருக்கு. இந்த உழைக்கிற புருஷ குடிக்கிற சரக்குக்கு காலாவதி தேதி இருக்கு. சரக்குக்கு காலாவதி தேதி கிடையாது, சரக்கு அடிக்கிறவனுக்கு காலாவதி தேதி உண்டு. கை தட்டுங்கக்கா. 80 வருஷம் வாழறவன் 40 வருஷம் போறீங்க சார். ஒரு குடிகார புருஷனா இருந்தா எவ்வளவுதான் நீ கோடீஸ்வரனா பணம் உழைச்சு கொட்டினாலும் ஒரு நாளைக்கு குடிச்சினா எவ்வளவு செலவு ஆகுது? எவ்வளவு செலவு? 210 ரூபாய் கோட்டர் வச்சீங்க, 50 ரூபாய் சைட் டிஷ், 20 ரூபாய் வாட்டர், 10 ரூபாய் சிஸ்டர், 10 ரூபாய் கப், எவ்வளவு ஆச்சு? 300 ரூபாய். 300 ரூபாய். ஒரு நாளைக்கு 300னா ஒரு வருஷத்துக்கு 325 நாள், 365 300 எவ்வளவுக்கா? 1,09,500 ரூபாய். நீ இதுக்கு உழைக்கிற, நீ இதுக்கு குடிக்கிற. நாடா இந்த கேள்வியை கேக்குது. போய் பார்க்க வேண்டியதானே? உண்மையிலே இந்த அம்மா கேட்கிற கேள்வி, ஒரு புருஷன் உழைக்கிறவன் ஒரு நாளைக்கு 300 ரூபாய்க்கு குடித்தானா ஒரு வருஷத்துக்கு 1,09,500 ரூபாய்க்கு குடிக்கிறான். அப்ப நீ உழைச்சி என்ன பண்ணன்னு கேக்குற. உங்க அப்பாவுக்கு என்ன வயசு? 65 வயசு. உங்க அப்பா தண்ணி அடிப்பாரா? தண்ணி அடிக்க மாட்டார். 65 வயசு. வழக்கமே கிடையாது. உங்க அப்பா 25 வயசுல தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருந்தாருன்னு வச்சுக்க, 40 வருஷம் அடிச்சிருப்பாரு. 40 வருஷமா உங்க அப்பா தண்ணி அடிக்கல இல்ல. இப்ப 40 லட்சம் ரூபாய் கையில வச்சிருக்காரா? நாங்க தான் குடிச்சு அழிச்சு முடிச்சு விட்டோம். இப்ப 40 வருஷமா தண்ணி அடிக்கல, 40 லட்சம் ரூபாய் கையில வச்சிருக்காரா? அப்பா பத்தி கேட்டாங்க. அப்ப எங்களை பத்தி கேட்டா உங்க அப்பனை பத்தி கேட்க மாட்டோமா? எங்க அப்பா கிட்ட 40 லட்சம் ரூபாய் இல்ல, ஆனா பல கோடிக்கு அதிபதியா இருக்கிற எங்க அப்பாவை ஆரோக்கியமா எங்க அம்மா பொறுப்போட வச்சிருக்காங்கன்னா அதுதானே சார் சந்தோஷம். வீருக்கு முக்கியத்துவம் தரீங்களே, எங்க ஊருக்கு முக்கியத்துவம் தரீங்களா? மாநிலத்துக்கு முக்கியத்துவம் தரீங்களே, உங்க மாமியாருக்கு முக்கியத்துவம் தரீங்களா? பெத்தாடிக்கு முக்கியத்துவம் தரீங்களே, எங்க பெத்தவளுக்கு முக்கியத்துவம் தரீங்களா? ஓட்காவுக்கு முக்கியத்துவம் தரீங்களே, உங்க பொண்டாட்டிக்கு முக்கியத்துவம் தரீங்களா? நெப்போலியனுக்கு முக்கியத்துவம் தரீங்களே, நெருங்கிய உறவுக்கு முக்கியத்துவம் தரீங்களா? ஏன் சார்
டைமனுக்கு முக்கியத்துவம் தருகிறேன். எந்த புருஷன் டைமுக்கு வீட்டுக்கு படிக்கல சார். நீ பொட்டுக்கு முக்கியத்துவம் தரிய, அந்த பொட்டை வச்சவனுக்கு முக்கியத்துவம் தரியா? நீ நகைக்கு முக்கியத்துவம் தரிய, உன் ஆசனாவுக்கு முக்கியத்துவம் தரியா? நீ ஜாக்கெட்டுக்கு முக்கியத்துவம் தரிய, என் சாதிசனத்துக்கு முக்கியத்துவம் தரியா? நீ செருப்புக்கு முக்கியத்துவம் தரிய, உன்னை சேர்த்து வச்சவனுக்கு முக்கியத்துவம் தரியா? கேளுடா மாப்பிள. கொலசுக்கு முக்கியத்துவம் தரியா, கொழுந்தனாருக்கு முக்கியத்துவம் தரியா, கொண்டைக்கு முக்கியத்துவம் தரியா, கொண்டவனுக்கு முக்கியத்துவம் தரியா, அதெல்லாம் விடு. நாய்க்கு முக்கியத்துவம் தரியா, நடுவருக்கு முக்கியத்துவம் நீ தரியா. பாட்டுடா போதும்டா. உன்னை போய் சப்போர்ட் கூப்பிட்டேன் பாரு. நாய்க்கு முக்கியத்துவம், நடுவர் முக்கியத்துவங்கிறான்னு. நானா அங்க நோனாதான். என்ன சார் நம்ம புருஷனுக்கு முக்கியத்துவம் தரல. சைக்கிள்ல வர புருஷன் பைக்ல வர மாட்டாரு. பைக்ல வர புருஷன் கார்ல வர மாட்டாரு. கார்ல வர புருஷன் ஏரோப்ளேன்ல போக மாட்டார். நினைக்கிறவ பெண் தட்டுமா கைய பெண்கள். ஏரோப்ளேன்ல போற புருஷன் வெடிச்சு விழுந்து 1 கோடி வாங்கி தர மாட்டானா? கிட்னி போனா கூட கிட்னி கொடுத்து காப்பாத்துறது யாரு? நீ சட்டினி ஒழுங்கா வச்சா அந்த கிட்னி போகுது. பூவோட வரனா போதையோட வரனா? ரெண்டு வாசனை தானே வருது. சார் பீர் அடிக்க மாட்டானா வருவான். பீர் வருவானா? பீரோக்குள்ள பீர் இருக்குன்னா வருவான். குடிகார புருஷன் மண்ணுல விழுந்தா கூட ஆ. கட்டின கொண்டாட்டி 3 முடிச்சு போட்ட ஒத்த பாவத்துக்கு கீழே இருக்கிற புருஷனை முந்தானை எடுத்து அவன் முகத்துல உள்ள மண்ணை துடைக்கிறது யாரு சார்? நேத்து இப்படித்தம்மா எங்க ஊர்ல ஒருத்தன் மூஞ்சி ஊரா ரத்தமா வந்தான். என்னடான்னு கேட்டேன். என் பொண்டாட்டி முந்தானையில தொடச்சா சார்டா. முந்தானையில தொடச்சா எப்படி ரத்தம் வரும் கேக்குறேன். இவ கல்லு பதிச்ச சேலை கட்டி இருந்திருக்கா, எடுத்து சரட்டுன்னு விட்டுருக்கா, பரட்டுன்னு கழிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அந்த ரத்தத்தை கூட கட்டு போட்டு ஆ. மன்னவனா மாத்திர ஒரு பெண் இல்லையா ஆ. சார்? வீடும் நாடும் நல்லா இருக்கணும், ஒரு பெண் பொறுப்பாக நான் ஏன் தெரியுமா சொல்றேன் சார்? அக்கா ஒரே ஒரு விஷயம் அக்கா, ஆண் எவ்வளவுதான் உழைச்சாலும் ஒரு பெண் பொறுப்பா இருக்கணுங்கிறதுக்காக ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். சென்னையில துப்புரவு பணியாளர் பத்மாக்கா நியூஸ் ஞாபகம் இருக்கா? 45 பவுன் துப்புரவு பணியாளர் அழுக்கை தன்னுள் எடுத்துக்கொண்டு அழகை இந்த உலகத்துக்கு கொடுக்கிற துப்புரவு பணியாளர் பத்மாங்கிற அக்கா 45 பவுன் ஒரு கையில கிடைச்சிச்சு. பொங்கல் அப்ப அவங்க தோட அடமானம் வச்சுதான் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுங்கிற அளவுக்கு வறுமை. ஆனா வறுமையிலும் நேர்மை எப்படி நம்ம இருந்தாங்க. அத காவல்துறையிட்ட கொண்டு கொடுத்து கரெக்டா உரியவங்கள்ட்ட போய் சேர்ந்துச்சுன்னா அந்த இடத்துல கூட ஒரு பெண் நேர்மையா இல்லையா சார்? வறுமையிலே நேர்மையா இல்லையா? கண்டிப்பா. அஸ்ஸாம்ல ஒரு ஆம்பளை பிள்ளை கையில ஒரு பாம் கிடைச்சிரும். ஸ்கூல்ல பாம் வச்சிருவாங்க, அந்த பிள்ளை பாத்துரும். 2ஆம் வகுப்பு படிக்கிற ஆம்பளை பிள்ளை. ஒரு தாய் ஒரு பிள்ளை எப்படி வளர்த்தாங்கிறதுக்காக சொல்றேன். அந்த பாம்பை எடுத்துட்டு அந்த குழந்தை அந்த கேம்பஸ் விட்டு வெளியில கொண்டு போட்டுலாம் ஓடுறான். ஓடிக்கிட்டே இருக்கேன் சார், ஆனா பாம் வெடிச்சிரும். பத்திரிகையாளர்கள் இப்படி எழுதுறாங்க, என்ன தெரியுங்களா? தன் தாயின் கண்ணீரை துடைக்க முடியவில்லை என்றாலும் 100 தாயின் கண்ணீரை துடைத்தது அந்த குழந்தை. சொன்னாங்கன்னா ஒரு குழந்தையை கண்ணியமா வளர்த்தது ஒரு பெண். அது மட்டும் இல்ல சார், ராஜஸ்தான்ல ஒரு குழந்தை பிறக்குது, மாற்றுத்திறனாளி குழந்தை பிறக்குது சார். அந்த குழந்தைய இந்த டாக்டர் வந்து அந்த தாய் கையில குடுக்குறாங்க. குடுக்கும் போது சொல்லுவாங்க, இந்த குழந்தை வளர்ச்சி அதிகமா இல்ல, குறைவா இருக்கும், வளர்ந்தா கூட ஒரு 3 அடியோ 3 அடியோ தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா அந்த தாய் சொல்றா, எத்தனை குழந்தை பிறந்தாலும் இந்த பிள்ளைய நான் சிறப்பா வளர்ப்பேன்னு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு 3 அடினா எவ்வளவு தெரியுமாக்கா? இவ்வளவுதான், இடுப்பு வரைக்கும் தான் கஷ்டப்பட்டு படிச்சு அந்த பிள்ளை கலெக்டர் ஆயிடுவா. ஆர்த்தி டோக்கராங்கிற பெண்ணு, அந்த பெண்ணுக்கு அவர் ஜோரா கைத்திர கொடுக்கல. அந்த பெண்ணு கலெக்டர் ஆகி அப்படி நடந்து வருவா, அந்த கேம்பஸ்ல இருந்து ரோட்ல நடந்து வருவா. ஒரு ஆண் உழைக்கிற ஆண் அந்த பெண்ணை பார்த்து கேட்டாங்க, ஏமா நீ குள்ளமா இருக்கியே, உனக்கு கவலையா இல்லையா, உனக்கு அசிங்கமா இல்லையான்னு கேட்கும் பொழுது அந்த பெண் ஆர்த்தி டோக்கரா என்ன தெரியுமா சொன்னாங்க? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என்கிட்ட பேசணும்னா தலை குனிஞ்சுதான் பேசணும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நான் பேசணும்னா தலையை நிமித்தி தான் பேசுவேன்னு ஒரு பெண் சொன்னாங்கன்னா, வீடு மட்டுமல்ல நாட்டையே கூட. இப்ப குடியரசு தினம் என்னக்கா ஞாபகம் வரும்? ஒரு ஏரோப்ளேன் டெல்லியில கொடியேத்தினாங்கன்னா ஏரோப்ளேன்ல கலர் கலரா வண்ணங்கள் போகும், மார்ச் பாஸ்ட் நடக்கும், பரதநாட்டியம் நடக்கும், இதுதான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனா அந்த 2026ல குடியரசு தினத்துல டெல்லியில கொடியேற்றும் போது என்ன சம்பவம் தெரியுமா நடந்துச்சு? 140 CRPF 140 ஆண்களின் அணிப்பிரிவு 140 பேர் வருவாங்க. ஆனா முன்னாடி சிம்ரன் பாலாங்கிற 24 வயதுல ஒரு பெண் தேசிய கொடி ஏற்றும் போது முன்னாடி நின்று சல்யூட் அடிச்சு 140 ஆண்களும் அந்த பெண்ணை பார்த்து சல்யூட் அடிச்சாங்கன்னா, வீடை மட்டுமல்ல நாட்டையும் பொறுப்பாக பார்ப்பவள் பெண்ணே பெண்ணே என்று கூறி, ஒரு ஷீக்குள்ளதான் ஹீ இருக்கு, விமன்குள்ளதான் மென் இருக்கு, ஃபீமேல்குள்ளதான் மேல் இருக்கு, ஒரு பெண்ணுக்குள்ளதான் ஆண் இருக்கீங்க நம்பி நீங்க ஒரு நல்ல தகப்பனா, நல்ல பிள்ளைக்கு, நல்ல தாய்க்கு மகனா, நல்ல பொண்டாட்டிக்கு புருஷனா நீங்க நல்ல தீர்ப்பு நீங்க வழங்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான அதிரடியான பேச்சு. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். அடிச்சு கிளப்பி இருக்காங்க. அடாடாடா, நீங்களும் நல்லா ரசிக்கிறீங்க. உண்மையிலே இங்க இருக்க ஆண்களை பார்த்து கேட்கிறேன் சார், ஒரே கேள்விதான்.
நான் கல்யாணம் பண்ணி இது வரைக்கும் என் பொண்டாட்டி நகைய அடகு வச்சதே இல்லைங்கிற ஆம்பளை கை தூக்குங்க பார்ப்போம். அங்க ஒரு அண்ணன் லேஜா தூக்குனார், அவர் பொண்டாட்டி மரியாதை கட்டு போயிரும், கீழே இறக்கும். ஆனா எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி 25 வருஷம் ஆச்சு. என் மாமனார் அப்பவே 101 பவுன் போட்டாரு. 101 பவுனையும் இது வரைக்கும் நான் அடகு வச்சதே இல்லை. ஒரு தடவை கைதட்டு கொடுங்க, சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் அடகு வச்சதே இல்லை. 3 மாத்தையில வித்துப்புட்டேன். எதுக்கு அடகு வச்சு வட்டியை கட்டி திருப்பி வச்சு மஞ்ச கயிறை போட்டு விட்டு மஞ்ச கயிறு மாமியா மரன்னு போனாலாம். ஆனா அதுக்காக என் பொண்டாட்டியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் கல்யாணம் பண்ணி வரும்போது என் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி வரும்போது என் டிராக்டர் சொசைட்டியில லோன்ல இருந்துச்சு. என் சொத்துல 10 ஏக்கர் சொத்து சொசைட்டியில லோன்ல இருந்துச்சு. என் வீடு கூட சொசைட்டியில லோன்ல இருந்துச்சு. என் மனைவி வந்த பிறகுதான் நான் எல்லாம் நிம்மதியாக இருக்கிறேன். அவருடைய பொறுப்பால தான் இன்னைக்கு நிம்மதியா இருக்கு. லோனு முடியல, டிராக்டர் சொசைட்டியில எடுத்துக்கிட்டு போயிட்டான். 10 ஏக்கர் சொத்தை அவன் எம்மோடி பண்ணிட்டான். வீட்டை காலி பண்ணி சொசைட்டி அதில் வச்சுட்டாங்க. நான் வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கேன். எவன் நிம்மதியாக இருக்கான்? தேர்தல் நேரம், அதனால நேரத்தின் அருமை கருதி, என்னுடைய சுகர் பசியின் அருமை கருதி உடனடியாக பதில் பேச வருகிறார் கோபிநாத் அவர்கள். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்கப்பா.